இன்றைய நித்திய வார்த்தை சங்கீதம் 118 அதிகாரம் 6 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். ஆம், என் அன்பு தேவ பிள்ளைய, எவ்வளோ தைரியமாக சொல்கிறார் பாருங்க. எவ்வளோ பெரிய காரியம் வந்தாலும் சரி, எவ்வளோ சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக ஏற்பட்டாலும் சரி, நாளையோடு நம்மளுக்கு வாழ்க்கையை முடிகிற போகிற சூழ்நிலை இருந்தாலும் சரி, கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கார். ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த சூழ்நிலையும் உங்களை தீட்டுப்படுத்தாது, உங்களை பலவீனப்படுத்தாது. நீங்கள் தோற்று போட மாட்டீங்க. பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆம், என் அன்பு தேவ பிள்ளைய, இன்னைக்கு நிறைய நேரங்கள் என்ன பண்ணிடுறோம், தேவன் இருப்பதை நம்ம உணர்றதில்லை, பயந்து கொண்டே இருக்கோம். நான் ஏற்கனவே சொன்னேன், சீஷர்கள் எல்லாம் தேவனோடு தான் இருக்கிறாங்க. அந்த படகுல காற்றும் புயலும் வரும்பொழுது அவர்கள் பயந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து காற்றையும் கடலை தட்டினார். அது 2வது காரியம். ஆனால் சீஷர்கள் ஏன் அந்த விசுவாசிக்கலை, ஏன் ஜெபிக்கலை? ஜெபிச்சா அந்த காரியம் மாறுமே என்று அந்த விசுவாசம் அவங்களுக்கு இல்லாமல் இருந்தது. ஆனால் அந்த பயம் இருந்தது. ஆனால் இயேசு மரித்ததுக்கு அப்புறமேட்டு, தேவ ஆவியான நிரப்பப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க செஞ்ச காரியங்கள் யாருக்கும் பயப்படலை. அவங்கெல்லாம் ரத்த சாட்சியாக மரித்தாங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்களும் பெரிய காரியங்களை செய்யுங்க. காட் பிளஸ்.